பெறப்படுது. குறிஞ்சியின் தலைவனான முருகனையும், முல்லையின் தலைவனான மால் எனப்படும் திருமாலையும், மருத நிலத்தின் தலைவனான இந்திரன் என்று அழைக்கப்படக்கூடிய வேந்தனையும், இப்படி 3 நிலத்தின் தலைவர்களை வழிபடக்கூடிய முறை இருக்கன்குடியில் இன்றளவும் பரவலாக காணப்படுது. இப்போ நம்ம நேரடியாக 5வது காணொலிக்கான கருத்துக்குள்ளே போயிடலாம். இதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இருக்கன்குடி மாரியம்மனை யார் எடுத்தா, எந்த மாதிரி வழக்கங்கள் வந்துச்சு, அது குறித்து என்ன ஆவணங்கள் இருக்குன்னு அதை பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். இதில் என்னென்னா, இருக்கன்குடி வரலாற்றை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அடிப்படையான கதை ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதை சுற்றி பின்னப்பட்டுள்ள கதைகள் 2 வெவ்வேறு தோற்றத்தை கொடுக்குறாங்க. முதல் கதையின்படி இந்த கோவில் நிர்வாகத்தின் மூலமாக தற்போது வெளியிடக்கூடிய கதை என்னன்னு பார்ப்போம். அதில் சுமார் 450 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மன் வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே சிவயோக ஞானசித்தன் ஒருத்தர் இருந்தார். அவர் சிவனை நினச்சி தவம் பண்ணார். அப்போ அம்மன் தோன்றி உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. அப்போ நான் இறந்ததுக்கப்புறம் என் சமாதி மேலே நீங்கள் கோயில் கொள்ளணும் அப்படின்னு சொன்னதுனால 450 வருஷத்துக்கு முன்னாடி